ஹலோ நண்பர்களே, வெல்கம் டு மிக்ஸ் மீடியா. யூஸ்வலாக நம்ம சுரக்காய் யூஸ் பண்ணி குழம்பு, கூட்டு இது மாதிரிலாம் வச்சுருப்போம். நம்ம இன்றைக்கி சுரக்காய் யூஸ் பண்ணி சட்னி பண்ண போகிறோம். நல்ல கார சட்னி, காரசாரமாக நல்லாயிருக்கும் இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சுரக்காய் சட்னி செய்கிறதுக்காக சுரக்காய் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இந்த குவான்டிட்டி சட்னி செய்கிறதுக்கு ஒரு 3 பல்லு பூண்டு இருந்தால் சரியாக இருக்கும். 2 பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சமாக தேங்காய், 2 தக்காளி, 3 வரமிளகாய், இல்லைன்னா 2 வரமிளகாய் போட்டுட்டு ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம இதெல்லாம் 1 by 1 போட்டு வறுத்துக்கலாம். கடாயில் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு இந்த சுரக்காயை ஆட் பண்ணி நல்லா வறுத்துக்கலாம். ஸோ நல்லா ஸ்லோ ஃபயரில் வச்சுட்டு வணக்கி கொடுக்கும்பொழுது நல்லா இந்த சுரக்காய் எல்லாமே வெந்துடும். அப்படி ஓரளவு வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, இந்த பச்சை மிளகாயை ஆட் பண்ணிக்க போகிறோம். அதையும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வணக்கி கொடுத்துடலாம். ஆயிலே இந்த சுரக்காய் பாயில் ஆகும் பொழுதே பார்த்திங்கன்னா குவான்டிட்டி நல்லா சுண்டி வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ் நம்ம சேனலில் போட்டிருக்கோம். நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இப்போ நம்மளுடைய சுரக்காய் நல்லாவே வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அடுத்ததாக நம்ம கட் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற ஆனியனை ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கும் கொஞ்சமாக ஆயில் விட்டுட்டு நல்லா வணக்கிடலாம். ஓரளவு டிரான்ஸ்பரண்ட்டாக வணங்கி வந்ததுக்கு அப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற டொமேட்டோஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம். இதுவும் ஓரளவு நல்லா வணங்கி வரட்டும். இந்த தக்காளி நல்லா வெந்துட்டு ஸ்மாஷி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜில் நம்ம துருவி வச்சுருக்கிற தேங்காயை ஆட் பண்ணிக்க போகிறோம். கொஞ்சமாக தேங்காய் ஆட் பண்ணால் போதும், நிறையா ஆட் பண்ணக்கூடாது. ஆட் பண்ணி அதையும் நல்லா வணக்கிடலாம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புளிப்பு வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு கொஞ்சமாக புளி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி ஆட் பண்ணலை, இதுவே எங்களுக்கு கரெக்டாக இருந்துச்சு. ஓரளவு நல்லா வணங்கினதுக்கு அப்புறமா இதை எல்லாமே நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். சுரக்காய் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நம்ம குழம்பு வகைகள் இல்லை கூட்டு எல்லாம் செஞ்சோன்னா குழந்தைங்க சில பேர் சுரக்காய் லைக் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி நீங்கள் சட்னி அரைச்சி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியாது, சுரக்காய் ஈஸியாக சாப்பிட்ருவாங்க. இப்போது இந்த ஆற வச்சுருக்கிற கண்டென்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு அரைச்சி எடுத்துகிட்டு தாளிப்பு ஊற்றி இறக்கிடலாம். அவ்வளோதாங்க, நம்மளுடைய இந்த சுரக்காய் சட்னி சூப்பராக ரெடி ஆயாச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி அண்ட் சாதம் எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மாதிரி இன்னும் பல ரெசிபீஸ்க்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு காத்துருங்க.